தேவாலயத்தை கொடிமரத்தை நிறுவுவதற்காக கூடி வந்திருக்கின்றோம். நமது முன்னாள் பள்ளி தந்தை கான்சனர் அவர்கள் இந்த கொடிமரத்தை லிபித்து அச்சிட்டு புனிதப்படுத்தி நிறுவுவார்கள். நாமும் இந்த நிகழ்விலே பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை என்னையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, மக்களாகிய நாங்கள் முழுப்பாடி பங்கில் இருக்கின்ற இறைப்பங்கிலே சிலப்பாடி மக்களை உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட இன்னும் தயாரிப்பாக இருக்கின்ற இந்த கொடிமரத்தை ஆசிரியருக்கு அச்சிட்டு புனிதப்படுத்தியிருந்தோம். இந்த கொடிமரம் இருப்பது எங்களுடைய விசுவாசத்தின் சின்னமாக இருப்பது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி எப்பொழுதும் உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து நாங்களும் மற்றவரும் இதை காணும்போது திருமகன் இயேசுடைய தூய இதயத்தை எம் தாயுமாகிய புனித கன்னிமரியாள் மற்றும் எங்களுடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரின் நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி ஒன்றொருளாய் நாங்கள் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பு மக்களை, ஒரு சில வார்த்தைகள். நமக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு ஆலயத்தை கட்டி அது சிதைவுற்ற நிலையிலே நாம் கடவுளுடைய அருளாலும் மக்கள் இங்கிருக்கின்ற எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பாலும் ஜாதி சமயம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு கடவுள் வாழுகின்ற இந்த இல்லத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் விதமாக இந்த குடிமரத்தையும் இன்று நாட்டுகின்றோம். தொடர்ந்து இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களும் கடவுளுடைய மக்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை வழியாக நாம் அனைவரும் அன்பின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழவும் நம்முடைய விண்ணப்பங்களை புனித செபஸ்தியார் கேட்டு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து இப்பொழுது நாம் இறைவனை பார்த்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்று வருக, உமது ஆட்சி வருக, திருமணம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை குற்றத்தாரையும் மாமை அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவர் நீரே. ஆசிரியப்பட்டவரை புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் கொள்ளும் மாமன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம் தந்தையை இந்த குடிமரத்தை அர்ச்சிக்கின்ற வேளையிலே நாம் அனைவரும் இறைவனுடைய கருத்திலே அர்ப்பணிக்கும் விதமாக சிறகுகள் நிலையில் என்ற பாடலை பாடுகிறோம்.